மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்பராசிக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இதில் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி பலன்கள் இருக்கும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த சனி பகவான் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:20. இந்த வருடம் மட்டும், அதாவது இந்த முறை சனி பகவான் 3 ஆண்டு காலங்கள் அவர் தங்கிட்டார். வக்கரம் போனார், அதிசாரம் போனார், திருப்பி வக்கரம் வந்தார். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் குழப்பங்கள். எப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்கனவே திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு திருக்கணிதப்படி பெயர்ச்சி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய பெயர்ச்சி. ஸோ இந்த சிம்ம ராசிகள் எதில் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா, இப்போ 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ரோகம், சத்ரு, கடன். இப்போ சிம்ம ராசிக்கு அப்படியே ஆப்போசிட்டு 6வது வீடு மகரம். இப்போ 7வது வீட்டுக்கு போகிறார். கண்டச்சனின்னு பேர். இந்த கண்டகச்சனியில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ல் கேது, 8ல் ராகு, சனி 7ல் இருக்கார். ஸோ 7ல் சனி, 8ல் ராகு. இப்போ பாக்கியத்தில் குரு பகவான் இருக்கிறது ஒரு சேவிங் கிரேஸ். இது எது வரைக்கும்? மே மாதம் 1ஆம் தேதி 2024. ஸோ ஒரு 6 மாத காலம் இப்படி ஓட்டிடலாம். அதுக்கு பிறகு குரு 10ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு வருட காலம் 2024 மே 1லேருந்து 2025 ஏப்ரல் வரைக்கும் எனக்கு கண்ணு இருந்தும் குருடு, காது இருந்தும் செவிடு, வாய் இருந்தும் ஊமைன்னு கம்முன்னு இருந்தால் தான் காலம் தள்ள முடியும். இல்லைன்னா இந்த கிரக அமைப்புகளில் நீ நின்னாலும் தப்பு, உக்காந்தாலும் தப்பு, நடந்தாலும் தப்புன்னு நம்மளை போட்டு எல்லாரும் பிடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அதனால் இப்போ சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், எது இருந்தாலும் சமாளிச்சுக்குவேன்னு. இந்த ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள். இப்போ பிள்ளைங்கள்ட்ட எல்லாம், ஐயோ எனக்கு எப்போ பார்த்தாலும் நோய் சொன்னால் பசங்க எரிஞ்செறிஞ்சு விழுறாங்க, என்னை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆஃபீஸ் வேலைக்கு போகிறீங்க பாருங்கள், உயர் அதிகாரிகள், நல்ல உங்களுடைய பாஸ் உங்கள்கிட்ட ரொம்ப தோளில் கை போட்டு பேசுகிறவங்க கூட உங்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். சரி, எனக்கு இப்போ கண்டக சனி, குருவும் 10ல் போயிட்டாரு, நான் வாயை மூடிட்டு இருக்கணும்னு இருங்க. கோச்சிக்கிட்டு நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பேப்பரை தூக்கி போட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். போகிற இடத்துலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் புதுசாக நான் ஒரு வேலையை தேடிக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லை, என்ன அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு நீங்களாக உங்கள் தலையில் மண்ணவாரி போட்டுக்காதீங்க. சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அவசியம் இல்லையா? பொறுத்திருக்கிறவங்க பூமி ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2ல் கேது, 8ல் ராகு, 7ல் சனி, 10ல் குரு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது 2024 மே டு 2025 ஏப்ரல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியட். ஸோ பொருளாதாரம், வா உனக்கு பைசா நான் வாங்கி தரேன்னு உங்கள் கிரெடிட் கார்டில் ஃப்ரெண்டுங்களுக்கு லோன் எடுத்து கொடுக்கறது, வீட்டுக்கு தெரியாமல் நகையை பெண்கள் குறிப்பாக வீட்டுக்காருக்கு தெரியாமல் நகையை எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அடகு வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி எதையுமே செய்யாதீங்க. உங்களை புரிஞ்சுக்கல, அவங்க கூட சண்டை போட்டுட்டாங்க, நீ என்ன ஃப்ரெண்டுன்னு கேட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்கு வேண்டாம். ஆனால் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வீட்டில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இதனால் நமக்கு சண்டையெல்லாம் வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இழக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் சிம்மராசிக்கு இப்படியெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கேட்டுக்கிறது பெட்டர் அப்படின்னு இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா சொந்த பந்தங்களிடத்தில் நமக்கு விரோதங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப வருஷம் பால்ய நண்பன்
வந்து பணம் கேட்குறான், நம்ம கொடுக்கலன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க பேச மாட்டாங்க. ஸோ அவங்க பேசாட்டாலும் பரவாயில்ல, எதையாவது ஒன்றை இழக்க வேண்டும். அது நம்மளுடைய நட்பாக இருக்கலாம். கண்டக சனி அப்படின்னு சொன்னாலே கழுத்துன்னு அர்த்தம். கண்டம் அப்படின்னா கழுத்து. ஸோ பிரச்சனைகள் எப்படி இருக்குமா, நமக்கு அப்படியே கழுத்தை துக்கம் தொண்டை அடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்னால் வெளியிலையும் சொல்ல முடியல, பசங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியல, யார்கிட்டையுமே பகிர்ந்துக்க முடியல, அப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதற்கு யார் ஒரு பெரிய துணை? இறைவன் தான். அதனால் உங்கள் கஷ்டத்தெல்லாம் போய் கடவுள்கிட்ட சொல்லுங்கள். குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. யாரிடத்துலையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வம்புக்கு போகிறது, நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், நீ என்ன பெருசாக எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னுவாங்க. ஸோ 2ல் கேது 8ல் ராகுங்கும் போது குடும்ப சூழ்நிலைகளில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த புதுசாக இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஆவணி மாதம் தவிர்க்க வேண்டும். கும்பம் மாசி மாதம். ஸோ இந்த மாசியிலையும் ஆவணியிலையும் திருமணங்கள் வைக்காதீங்க. ஏன்னா சனி சூரியன் பார்வை நமக்கு எப்பொழுதுமே பகையாக இருக்கும். சம்பந்திங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடுச்சு, ஒரு நல்ல தாம்பத்தியம் இல்லை, இந்த மாதிரிலாம் சண்டை வருது இல்லையா. அதனால் இந்த மாதங்கள்லாம் நம்ம திருமணம் வைக்காமல் இருக்கலாம். என்ன பரிகாரம் செய்யணும், எந்த கோவிலுக்கெல்லாம் நான் போகலாம் அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள், இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை சென்று விட்டு வர வேண்டும். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளை பார்க்கலாம். இந்த 2 ஆலயங்களை தவிர்த்து திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாள், அந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக போங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரக அமைப்புகளில் திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாளில் 3 நிலைகளில் பெருமாள் வந்து இருக்கார். அங்கே போனீங்கன்னா நமக்கு எப்படி வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இருக்குது, நான் எப்படி வந்து தெளிவாக ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நமக்கு திருப்பங்கள் ஏற்படும். அதனால் திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாளை சிம்மராசி நேயர்கள் சென்று தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் இந்த 6 மாதத்துக்குள்ளே போகலாம். இந்த டிசம்பர் 2023 டு ஏப்ரல் 2024 இந்த காலகட்டத்தில் திருக்கோஷ்டியூர் சென்று சௌமிய நாராயண பெருமாளை வணங்குறது ரொம்ப 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 விசேஷம். மற்றபடி உங்கள் குலதெய்வங்கள், உங்கள் வீட்டில் வணங்கக்கூடிய பெண் தெய்வங்கள், கன்னி தெய்வங்கள், இது எல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, இப்போ இருக்கக்கூடிய 8ல் ராகு, நாளைக்கு வரக்கூடிய 10ல் குரு, இந்த கிரக அமைப்புகளுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் நமக்கு எப்போவுமே ரொம்ப மனசுக்கு ஆறுதலான ஒன்றாக அமையும். சிம்மராசி நேயர்கள் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் குறிப்பாக, கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த வருஷம் வரக்கூடிய இந்த கிரகணங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ சிம்மராசி நேயர்கள் பெண்கள் கவனமாக இருங்க. இது வந்து பயமுடுத்துறது இல்லை, என்ன இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. கிரகம் எங்கே இருக்கோ, உங்கள் ராசியை என்ன பார்க்குதோ அதற்கான பலன் தான் சொல்கிறோமே தவிர, சிம்மராசி நேயர்கள் கஷ்டப்படணும்னு ஒரு பலன் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் கவனமாக இருங்க. கிரகநிலைகள் இப்படி இருக்கும் பொழுது நாம் நினைக்கிற மாதிரி கிரகம் நடக்காது. கிரகம் எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது புத்திசாலித்தனம்.